இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முன்பு நடந்த தேர்தல்களை காட்டிலும் ஒரு புதிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இந்த தேர்தலில் 3வது இடம் யாருக்கு கிடைக்கும்? அதற்கு காரணம் புதிதாக அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம்தான். கடந்த கால தேர்தல்களில் கட்சி, ஜாதி இவையெல்லாம் முக்கிய பங்கு வகித்தது. ஆனால் இந்த தேர்தலில் கட்சியும் ஜாதியும் ஒரு பக்கம் பங்கு வகித்தாலும் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுகின்ற அந்த 30-35 வயது இளைஞர்கள் வரை எந்த பாகுபாடும் இல்லாமல் கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி அனைத்தையும் கடந்து நடிகர் விஜய்க்கு 25% வாக்குகள் கிடைக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது. அப்படி விஜய்க்கு 25% வாக்குகள் கிடைத்தால் 3வது இடத்திற்கு போகின்ற கட்சி எது என்ற கேள்விதான் இன்றைக்கு பிரதானமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது? விஜய் வருகையால் திமுகவிற்கு 40 முதல் 45% வாக்குகள் கிடைக்கும். ஆகவே திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். அதிமுக கூட்டணிக்குத்தான் பலத்த சேதாரம் இருக்கிறது. வாக்குப்பதிவு நடந்த பொழுது அதிமுகவை சார்ந்த தொண்டர்கள் சோர்ந்து போனார்கள். மதியம் வரை புத்துணர்ச்சியோடு வேலை செய்த அதிமுக தொண்டர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் சரியான பண பட்டுவாடா கிடைக்காமல் அதிமுக தலைமை இந்த தேர்தலுக்கு பணத்தை வாரி இறைத்து இருந்தாலும் கூட தலைமையிலிருந்து நேரடியாக பணத்தை பெற்றவர்கள் கீழே இருக்கின்ற தொண்டர்களுக்கு சரியாக பணத்தை பட்டுவாடா செய்யாமல் அன்றைக்கு பூத் கமிட்டி வேலை கூட சரியாக செய்ய முடியாத அளவிற்கு அதிமுக தொண்டர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். மதியத்திற்கு மேல் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். ஆகவே மதியத்திற்கு மேல் வாக்குப்பதிவு அதிமுகவிற்கு சாதகமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக தொண்டர்கள் சரியாக கவனிக்கப்பட்டு அந்த பூத்களில் வாக்காளர்களை கொண்டு போய் சேர்த்து வாக்குகளை திமுக கூட்டணிக்கு செலுத்துவதில் அவர்கள் குறியாக இருந்து அதிலே வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் 40 முதல் 45% வாக்குகளை பெற்றுவிடுவார்கள். நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சரியாக பூத் கமிட்டி அமைக்கவில்லை என்றாலும் கூட தன்னெழுச்சியாக விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுகின்றவர்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு நடிகர் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அன்புமணியின் பாமக, பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற இடங்களில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஆகவே அங்கே அதிமுக கூட்டணிக்கும் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால்தான் நடிகை குஷ்புவினுடைய கணவர் சுந்தர் போட்டியிடுகின்ற தொகுதியில் அதிமுகவினர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று நடிகை குஷ்புவே நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு போனில் அழைத்து அவரிடம் அந்த குறையை சொல்லி கண்ணீர் விட்டு கதறாத குறையாக பேசியிருக்கிறார். இப்படி பல இடங்களிலும் அதிமுக கூட்டணியில் குழப்பம் நிலவியதால் 25% ஓட்டுக்களை கண்டிப்பாக விஜய் பெறுவார். ஆனால் ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறுவது கடினம் என்று சொல்கிறார்கள். ஏனென்று கேட்டால் எந்த ஒரு தொகுதியிலும் 40% ஓட்டுக்களை நடிகர் விஜய் பெறமாட்டார். அப்படி ஏதேனும் ஒரு சில தொகுதிகளாவது இருந்தால்தான் அந்த தொகுதிகளில் விஜய் கட்சியின் சார்பில் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு இந்த தேர்தலில் நடிகர் விஜய்க்கு இல்லை. விஜய் வாங்குகின்ற ஓட்டுக்கள் இன்றைக்கு விஜயை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வரலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 25% ஓட்டுக்களை விட குறைவான ஓட்டுக்களை வாங்கினால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படலாம் என்ற நிலைதான் நிலவுகிறது என்று ஒரு கருத்து கணிப்பு தெளிவாக கூறியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தல் அதிமுகவிற்கு மிகப்பெரிய
பின்னடைவு என்று சொல்வதை விட இந்த தேர்தலில் அண்ணா திமுக அதல பாதாளத்திற்கு போகும். அப்பொழுது வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திமுகவை விட்டு பிரிந்து சென்ற அல்லது எடப்பாடி பழனிசாமியால் வலுக்கட்டாயமாக அண்ணா திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் அண்ணா திமுகவில் இருந்து வெளியேறி மாற்று கட்சிக்கு போனவர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை வைத்துத்தான் கட்சியை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று இன்றைக்கு பல ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன என சொல்லி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.